third question. Apart from songs and rhymes, what are the other technique that can be used for teaching spoken English at a school level? Illustrate your answer. Songs and rhymes தவிர்த்து என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குது அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை பில்ட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்கூல் லெவலில் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதற்கு வந்து என்னென்னா பிக்சர் ரீடிங் அப்படின்னு வந்து இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பீச்சிங்கில் வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிக்சர் காட்டிட்டு இது என்ன வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிக்சர் பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா, நிறைய பேருக்கு பிக்சர்ஸ் பார்த்து சொல்ல ரொம்ப பிடிக்கும். பிக்சர் பார்த்து சொன்னாங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும், மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A large picture with a number of details showing a various subject and object. அதாவது இப்போ பிக்சர் காமிக்கும் போது இப்போ வந்து ஃப்ரூட்ஸாக ஒரு இதை காமிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக வேரியஸ் வந்து ஆக்ஷனோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்னும் வேகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரே கேட்டகரியில் நீங்கள் காமிக்க வேணாம், டிஃப்ரெண்ட் வேரியஸில் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காமிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு மேக் த டீச்சிங் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ஜாயபிள். அதாவது இப்போ நான் ஒரு ரைமிங் சொல்கிறேன், நான் என்ன ரைமிங் சவுண்டில் சொல்கிறேனோ நீங்களும் அதே மாதிரி ரைமிங் சவுண்டில் வேறு லெட்டர்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்குலாம் ஒரு குஷியாயிடுவாங்க. நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி குஷியாயிடுவாங்க. அவங்களுக்கும் அந்த சவுண்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நீங்கள் அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து பில்ட் பண்ணலாம். அதாவது இப்படி காட்டும் போது ரைமிங் வேர்ட்ஸை வந்து எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா சாங்ஸ்லேருந்தோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிக்சர்லேருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஆக்டிவிட்டியோ இப்படி இது பண்ணணும்னா அந்த ப்ரொனவுன்சியேஷனை மஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக்கணும். கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனை வந்து அவங்களுக்கு அந்த ரைமிங் வேர்டில் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றாங்க. பிக்சரை நீங்கள் காட்டி அந்த ரைமிங் வேர்டை வந்து சொல்ல வைக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு ரைமிங் வேர்ட் சொல்கிறோம், அவங்க மாதிரி அதே ரைமிங்கில் வேறு வேர்ட் சொன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேர்ட் சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த பிக்சர் காட்டி அந்த ரைமிங்லேயே வர்ற வேர்ட்ஸை வந்து அவங்கள சொல்ல வைக்கணும் அப்படின்றாங்க. ஃபிஷ் அண்ட் ஆஸ்க் தி கிளாஸ், அவங்க வந்து ஃபிஷ் வந்து சொல்கிறாங்க டு கிவ் வேர்ட்ஸ் அண்ட் எண்டிங் இன் தி இஷ் சவுண்ட் வேர்ட் லைக். அவங்க வந்து திருப்பி இந்த இஷ் முடிகிறத சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. டிஷ், விஷ், குவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்லேயே முடிகிற ரைமிங் வேர்டை வந்து அவங்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஐன்னு முடிகிற ரைமிங் வேர்டு அவங்க நம்ம காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த அதே வேர்டில் வந்து என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மை, ஒய், க்ரை, டை அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடிஷனாக பேரா வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் லைக் வந்து பிங் பாங், ஸ்பிக் ஸ்பேன், ஜிங் ஜாங், சிங் சாங், டிங் டாங், கிறிஸ் கிராஸ், டிக் டாக், ரிஃப் ராஃப், சீசா, சிட் சாட், டிட் ஃபேட். இதை வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து லிசன் நிறைய பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இயர் ட்ரைனிங்காக இருக்கும். வேர்ட்ஸ் நம்ம சொல்லித்தரும் போது அது வந்து இயர் ட்ரைனிங் அப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் பிடிக்கும். அதனால் மும்முரமாக கவனிக்கும் போது அவங்களோட லிசனிங் இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து டெஃபினேஷன் வச்சு அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எப்படின்னா கிராஸ் வேர்ட் பசில் அப்படின்னா அந்த டீச்சர் ஆனவங்க பசில்ஸ் மாதிரி இது பண்ணணும். அவங்க வந்து க்ளூ கொடுத்துடணும், இதுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றாங்க. கொஸ்டினும் ப்ரொனவுன்சியேஷனும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக அவங்க சொல்லணும். அவங்க சொன்ன ப்ரொனவுன்சியேஷனை திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண வச்சோம்னா அது கரெக்டாக திருப்பி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் திருப்பி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டீச்சர் வந்து கேட்குறாங்க திஸ் இஸ் அ மேல் சைல்டு அப்படின்னா அப்போ என்னது அப்படின்னா பாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாய்ன்னு எல்லாரும் கோரஸாக சொல்லுவாங்க. டீச்சர் சொல்லுவாங்க ரிப்பீட் த வேர்ட் பாய் அப்படின்வாங்க. அப்போ எல்லாருக்கும் திருப்பி அதே ப்ரொனவுன்சியேஷன் வந்துடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா திஸ் இஸ் சம்திங் தட் யூ ப்ளே வித், இதோட நீங்கள் வந்து விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன பொருள் அப்படின்னா டாய். அந்த ஒரே இதில் கேட்குறாங்க டாய் அப்படின்னு. அதுக்கடுத்து த வேர்ல்ட் ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னா ஜாய்.
அடுத்து வந்து பஸ் வேர்ட்ஸு. திஸ் இஸ் அ கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ் அண்ட் த கேப் இண்டிகேட் பை தி வேர்ட் பஸ். த சில்ட்ரன் கிவ் த மிஸ்ஸிங் வேர்ட். த ஆக்டிவிட்டி லைக் திஸ். இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. நம்ம அவங்க கேட்டோட கொஸ்டின் ஆன்சர் பண்ண தேவையில்லை. இது வந்து இடையில வந்து அவங்க சென்டென்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மை சிஸ்டர் டசன்ட் ஈட் வெல், ஷீ இஸ் பஸ். இந்த பஸ்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றாங்க. மை சிஸ்டர் டசன்ட் ஈட் வெல், ஷீ இஸ் பஸ். அப்படின்னா அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, மெல்லிஸாக இருக்காங்க, அதனால் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்க பிள்ளைங்க என்ன சொல்லுங்க, தின். அந்த ஆன்சர் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தின். உடனே டீச்சர் என்ன, கரெக்ட், ரிப்பீட் திஸ் அப்படின்வாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷமா தின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷீ வாண்ட் டு ட்ரிங்க் அ வாட்டர் ஆஃபன், ஷீ இஸ் பஸ். அவளுக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, ஏன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு தாகமா இருக்கு, அதாவது த்ரஸ்டி அப்படின்றாங்க. தாகத்துக்கு வந்து த்ரஸ்டி அப்படின்றாங்க. ஓ ரைட், ரிப்பீட் த வேர்ட் அப்படின்றாங்க, த்ரஸ்டி அப்படின்றாங்க. இப்போ ரிப்பீட் பண்ணும்போது சந்தோஷமா அந்த வேர்டை சொல்லும் போது அதோட ப்ரொனன்சியேஷன் அவங்க நேச்சுரலாகவே திருப்பி திருப்பி சொல்லும் போது கரெக்டாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சேம் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கேம் வச்சு அவங்களோட அதை வந்து ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. த சில்ட்ரன் கேன் யூஸ் த ஷீட் ஆஃப் பேப்பர். சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க. பேப்பர் கொடுத்துட்டு அவங்க டீச்சர்ஸ் வந்து ஒரு வேர்ட்ஸில் சொல்லுவாங்க. அதாவது சேம் அந்த வேர்ட் சொல்லும் போது அவங்க சேமாக இருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா டீன்னு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம். எல்லா பிள்ளைங்கள்ட்டும் பேப்பர் கொடுத்துருவாங்க. டீச்சர் வந்து அந்த வேர்ட்ஸை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தா சேர், ஷேர், சேர். சேரும் சேரும் சேமாக இருக்குது, அப்போ எஸ்எஸ் போடணும். நடுவில் வந்து சேர், அப்படி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ டி போடணும். ஃபார்ம் லைக் ஃப்ளோ, ஃப்ளோ, ஃப்ளோ அப்படின்னா எஸ்எஸ்எஸ். ரிவல், லெவல், ரீவல். இது மூணுமே மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ டிடிடின்னு போடுவாங்க. ஜம்ப்ஸ், ஜம்ப், ஜம்ப், டிஎஸ்எஸ் அப்படின்னு போடுவாங்க. இப்படி வந்து அவங்களோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ஒரு விளையாடுற மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி அதே சேம் டைம் வந்து அவங்க வந்து வேர்ட்ஸை வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. இப்படி சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு தெரியாத வேர்டை வந்து சொல்லணும். சொல்லும் போது அவங்க என்ன ஒன்லி அவங்களுக்கு அந்த வேர்டு மீனிங்கே தெரியலனாலும் டீச்சர் சொல்கிற ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டை வச்சு அவங்க கரெக்டாக வந்து இதை இது பண்ணிடுவாங்க. அந்த சவுண்ட் ப்ரொனவுன்சியேஷனை வச்சு அவங்க கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா செகண்ட்லி நம்ம இது எப்படி இந்த சேம் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்னா ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்சியேஷனோட அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஸ்பெல்லிங் இப்போ வந்து நம்ம சவுண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், நம்ம எழுதும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்போ வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்கிறத வச்சு நம்ம எழுதணும்னா ஸ்பெல்லிங்ஸில் நம்ம மாற்றி எழுதிடுவோம், மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதை வந்து அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து டிஃபைன் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லணும். சம்டைம்ஸ் வந்து எண்டிங் வந்து இப்போ இடி அப்படின்னு எண்ட் பண்ணும்போது, இப்போ ஜம்ப்டு அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது சில வேர்டில் இடி சேர்க்கும் போது டீன்னு முடியும், சில வேர்டில் இடி சேர்க்கும் போது டீன்னு முடியும். அதை சவுண்ட்ஸில் வந்து அப்படி முடியும். அந்த சவுண்ட்ஸு கேட்டு அவங்க எழுதும் போது டீன்னு மிஸ்டேக்காக எழுதிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளூரல் மார்க்கர் இஸ் சம்டைம்ஸ் அந்த எஸ் சவுண்டு இசட் சவுண்டு ஐஇசட் சவுண்டில் அந்த கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சவுண்ட்ஸில் வேரியேஷன் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் சைலண்ட் லெட்டர்ஸ்னால் சில நம்ம வேர்ட் நம்ம ஸ்பீச் பண்ணும்போது சில வேர்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து வந்துடும். ஆனால் அந்த சைலண்ட்டாக வர லெட்டரும் அந்த இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேம்பு, போம், பாம், பூமர், காம், ப்ளம்பர், சப்சு, டிபட். அதில் வந்து எல்லாம் பி வந்து சைலண்ட்டாக இருக்குது. சைலண்ட்டாக இருக்கும் போது நம்ம ப்ரொனன்சியேஷன் சவுண்டு வந்து சைலண்ட்டாக வரும்போது நம்ம எழுதும் போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை விட்டுருவோம். அப்போ வந்து இந்த சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து அவங்களுக்கு கிளியராக இப்படி தான் இந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லி கிளியராக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து பிள்ளைங்க வந்து இப்படிலாம் கேட்கும்போது நல்ல சம்டைம்ஸ் வந்து லிசன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லிசன் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமாக லிசன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேக் யுவர் புக், ஓப்பன் த 50
ஓப்பன் த பேஜ் நம்பர் 50 அண்ட் ஃபைண்ட் தி செகண்ட் பேராகிராஃப் அப்படின்போது பிள்ளைங்க நம்மளை தேட சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தேடி அந்த செகண்ட் பேராகிராஃப் எங்கே இருக்குன்னு தேடுங்க. அப்போ வந்து கேட்குது, நம்மள கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்குதுங்க. சம் லைக் இதே ஒரே மாதிரியே சொல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் கொஸ்டின், இப்போ வந்து கிளாஸில் நடத்திட்டு இருக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவனிக்கல அப்படின்னா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு திரும்பி கேட்குன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நடத்தணும் அப்படின்னா அவங்க இன்னும் ஆக்டிவாக கவனிப்பாங்க, லிசன் பண்ணுவாங்க நம்ம சொல்கிறத அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் லைக் ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே ஸ்போக்கன் பண்ணும்போது சென்டென்ஸை வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் வந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் அவர் பென்சில், டேக் அவுட் எ பென்சில், டேக் அவுட் எ பென்சில் அண்ட் சம் பேப்பர், டேக் அவுட் யுவர் டிக்ஷனரி, பென்சில் அண்ட் சம் பேப்பர். அப்படியே பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட ஸ்போக்கன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் தேர்ட் கொஸ்டின். நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.